வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏடிடி 54 நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சம்பா பருவத்துக்கு உரிய நெல்லாக இருக்குது. இந்த ஏடிடி 54 நெல் ரகம். முதல்ல வயதை பார்ப்போம். வயதுங்கிறது இதுக்கு 135 நாள் வயதுடைய நெல் ரகமாக இருக்குது. சம்பா பருவத்தில் அப்படி இல்லாட்டினா குருவை நட்டுட்டு தாளடியில் நம்ம குருவையை அறுத்துட்டு உடனே பயிர் பண்ணுறதுக்கு இந்த நெல் ரகத்தை பயன்படுத்தலான்ட்டு தமிழ்நாடு வேளாண் துறையில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் குருவை நெல் ரகம் குண்டு நெல்லை அறுத்துட்டு ஏஎஸ்சி 16 குண்டு நெல்லை அறுத்ததுக்கப்புறம் இந்த ஏடிடி 54 நெல் ரகத்தை தாளடியில் நாங்கள் நடவு செஞ்சுருந்தோம். இந்த நெல் ரகம் கலப்பு நெல்லாக ஐடபிள்யூ பொன்னி வான்சக்தியிலேருந்து 2 கலப்பு நெல்லாக இந்த ஏடிடி 54 நெல் ரகம் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக இதுக்கு 135 நாள் வயதுடைய நெல் ரகமாக இருக்குது. மகசூலை பார்க்குறப்ப ஒரு ஹெக்டருக்கு 6300 கிலோ மகசூல் தரக்கூடிய நெல்லாக இருக்குது. அது உண்மையான்னு நம்ம பார்க்குறப்ப எங்களுக்கு கிடைச்சதுக்கு சராசரி மகசூலுக்கு ஒரு 400 கிலோ 400 500 கிலோ வரையும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருந்தது. ஒரு ஏக்கருக்கு அடுத்தவங்க சொல்கிறத பார்க்குறப்ப ஒரு 35 மூட்டைக்கு குறை இல்லாமல் மகசூல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்தது ஒரு 30 மூட்டை, ஒரு 31 மூட்டை. ஆவரேஜாக நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப ஒரு ஏக்கருக்கு கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு 30 மூட்டை 31 மூட்டை வந்திருந்தது. ஆனால் மற்றவங்களுக்கு வந்திருந்தது பார்க்குறப்ப ஒரு 35 மூட்டை வந்திருந்தது. ஏன் எங்களுக்கு குறைஞ்சதுன்னு பார்க்குறப்ப ஆரம்பத்திலே இலை சுருட்டு புழு தாக்குதல் அதிகமாகவே இருந்தது. மற்ற ரகத்தோட இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நாங்கள் மெயினாக பார்த்ததே இலை சுருட்டு புழு தண்டு துளைப்பான் கம்மியாக இருக்கணும்னு தான் சொல்லி இந்த நெல் ரகத்துக்கே நாங்கள் போயிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் சம்பாவில் அதிகம் தாக்குதலாக எங்கள் ஊரில் ஏடிடி 54 நெல் ரகம் இருந்தது. நாங்கள் மட்டும்தான் புதுசாக ஏடிடி 54 நெல் ரகம் பயிர் செஞ்சுருந்தோம் இந்த சம்பா பட்டத்துக்கு. அதுக்கு அடுத்ததாக அதோட தாக்குதலை குறைக்கிறதுக்கு நாங்கள் மெட்டோடோர் மருந்து ஸ்ப்ரே பண்ணோம். அதனால் இலை சுருட்டு புழு தாக்குதல் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. அப்புறம் அதிலிருந்து ஒரு 30ஆவது நாள் தண்டு துளைப்பான் தாக்குதலும் தெரிஞ்சுது. அதுக்கு நாங்கள் கோரஜன் மருந்து எடுத்தோம். அப்போ அது ரெக்வயர் ஆயிடுச்சு. ஓகே, அந்த 2ஓட பிரச்சனையும் முடிஞ்சுது. கொஞ்சம் ஆரம்பத்தில் பயிர் தேங்கினது. அதுக்கு நாங்கள் நெல் நுண்ணூட்ட சத்து பயன்படுத்துறதுனால கொஞ்சம் பயிர் தேங்காமல் வந்தது. அதுவும் இல்லாமல் எஃப்எம்சி லெவலில் நியூட்ரோமேக்ஸுங்கிற குருணையை ஆரம்பத்திலே நடவு செய்கிறப்பயே நடவு செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் தனியாகவே போட்டிருந்தோம். அது ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ போட்டிருந்தோம். அதனால் பயிர் பெருசாக பாதிக்க படலை. கடைசியாக பார்க்குறப்ப கருதெல்லாம் நல்லா வந்தது. அப்போது அதிகம் உரம் எடுத்துக்கிச்சு. இந்த ஏடிடி 54 நெல் ரகம் அதிகம் உரம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் மற்ற நெல்லோட சம்பா நெல்லோட இதை பார்க்குறப்ப கொஞ்சம் மொத்த நெல்லாக தான் இருந்தது. நடுத்தரமாக நெல் ரகம் இருந்தது. அதனால் விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது மற்ற நெல் ரகத்துக்கு. மற்ற சன்ன நெல் ரகம் 2000 ரூபாய்க்கு விற்றுதுன்னா இது 1650 ரூபாய்க்கு தான் ஏடிடி 54 விற்றுது. அதுதான் கொஞ்சம் மைனஸாக போயிடுச்சு. பயிர் ஆரம்பத்தில் அந்த இலை சுருட்டு புழு தண்டு துளைப்பான் பாதிப்பு இல்லாமல் இருந்திருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 38 மூட்டை மகசூல் எடுத்திருக்கலாம். பாதிப்பு இருந்ததுனால தான் மகசூல் 31, 32, 33 மாறிக்கிட்டே இருந்து ஒவ்வொரு ஏக்கருக்கு நம்ம கணக்கில் நான் சொல்கிறேன். நம்ம இன்னும் அதை பண்ணலாம். ஏன்னா விலை இல்லை. அதனால் இந்த நெல் ரகத்தை அடுத்த வருஷம் நாங்கள் பயிர் பண்ண வேணாம்னு நினைக்கிறோம். அடுத்த வருஷத்துக்கு தன்வீர்ங்கிற நெல் ரகம் போடலான்னு இருக்கோம்.
அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். கூலத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஏக்கருக்கு 50 கட்டு கூலமாவது குறைஞ்சது வந்து சராசரியாக வந்து கட்டியிருக்கு. அதுவும் வந்து நல்லாவே வந்து இருந்தது. கூலமும் நல்லா நீளமாக இருந்தது. ஓரளவுக்கு சன்னமாக தான் வந்து இருந்தது. ஒரு கட்டு கூலம் வந்து 180 ரூபாங்கிறப்ப நம்மளுக்கு அறுவடை பண்ணுற கூலியும் நடவு கூலிக்கும் அந்த கூலத்திலே வந்து ஒரு முக்கால்வாசி காசு வந்து வந்திருந்தது. அதனால் ஒரு ப்ளஸ்ஸாகவே வந்து இந்த ஏடிடி 54 தெரிஞ்சது. மற்ற நெல் ரகத்துக்கும் அதே மாதிரி தான் வந்து வரும். இருந்தாலும் இந்த கூலம் வந்து நல்லாவே வந்து இருந்தது. அதிக பேர் விரும்பியும் வந்து மாட்டுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. அதுதான் இதில் ப்ளஸ்ஸாக இருந்தது. மைனஸுங்கிற பார்க்குறப்ப விலை இல்லை, நெல் வந்து மொத்தமாக இருக்குது. பயிர் என்ன பாதிக்கப்பட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உரமோ மருந்தோ கொடுத்தா வந்து நல்லா பயிர் வந்து வருது. அது ஒரு ப்ளஸ்ஸாக வந்து பார்க்குறதா இருக்குது. ஏன்னா சில பயிரெலாம்